ஜனவரி மாதம் 23ஆம் திகதி பொதுக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவசனங்கள் 2 முதல் 20 வரை. சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாதைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர்தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறார்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவர் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 13 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே: பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பிவின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா,
அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த ஜூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தாவீது சவுலுக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை. எனினும் சவுல் தாவீதை எதிரியாக கருதி அவரை கொல்வதற்காக தேடி அலைந்து கொண்டிருந்தார். சவுல் தனக்கு எதிராக பல்வேறு தீமைகள் செய்தார். எனினும் தாவீது சவுலை எதிரியாக கருதவில்லை. அவரை கொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டார். இதுவே இன்றைய முதல் வாசகம். பிறர் நம் மட்டில் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை விட நாம் பிறர் மட்டில் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியமானது. பிறர் நமக்கு எதிராக தீமைகள் செய்தாலும் நாம் பிறருக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்னும் பாடத்தை தாவீது நமக்கு கற்றுத்தருகின்றார். நாம் இவ்வாறு நன்மையின் மக்களாக செயல்படுவது பிறருக்கு மட்டும் நல்லதாக இருப்பதில்லை. அது பல மடங்கு நன்மைத்தனத்தை நமது வாழ்விற்குள் கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. பிறர் நமக்கு எதிராக செய்யும் தீமைகளை ஒதுக்கிவிட்டு அவர்களை மன்னிப்பது நமது நல்வாழ்விற்கும் நற்சுகத்திற்கும் அடிப்படையானது என்பதை இன்றைய உளவியலும் மருத்துவமும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றன. ஹீலிங் பேக் பெயின், த மைண்ட் பாடி கனெக்ஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் சர்னோ என்ற மருத்துவவியலாளர். மருத்துவரான இவர் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையில் புகழ்பெற்ற நிபுணர். அவர் அந்த புத்தகத்தில் கூறும் ஒரு செய்தி, நம் உடலில் நோய் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் நமது உணர்ச்சிகள் உடலில் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதே. உதாரணத்திற்கு, நாம் நமக்குள் கோபத்தை அதிகமாக அடக்கி அழுத்தி வைப்பதன் காரணமாகவே பெரும்பாலும் முதுகு வலி, பேக் பெயின் வருகிறது. எனவே அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் நோயிலிருந்தும் வலியிலிருந்து வெளியே வர விரும்பினால் உங்களுக்குள்ளே அழுத்தி வைக்கப்பட்டிருக்கும் எல்லா உணர்ச்சிகளையும் மன்னிப்பின் மூலம் வெளியே கொண்டு வாருங்கள். எனவே அன்பிற்குரியவர்களை, பிறர் நமக்கு எதிராக செய்த தீமைகளை நினைத்து கொண்டு பிறரை பழிவாங்க துடிக்கும் போது நமது உடலில் ஏராளமான அமிலம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தியாகிறது. இது முதலில் நமது குடல் பகுதியை பாதித்து பின்பு ஒட்டுமொத்த உடல் நலனையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் ஓர் அறிஞர், பிறரை பழிவாங்க துடிக்கும் மனிதன் தன் எதிரியின் மீது வீசுவதற்காக தனது கையில் நெருப்பு தணலை ஏந்தி தன் எதிரியை தேடி அலைகின்ற முட்டாளை போன்றவன் என்கின்றார். அன்பிற்குரியவர்களை, பிறரை மன்னிப்பதும் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் கடினமானது என்றாலும் அதுவே பிறருக்கும் நமக்கும் நல்லது என்பதை உணர்ந்து அதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். இதுவே மாற்று கலாச்சாரம் என்று சொல்லப்படுவது. இத்தகைய மாற்று கலாச்சார வாழ்வு வாழவே இயேசு தனது திருத்தூதர்களை அழைத்தார். இன்றைய நற்செய்தி, பழிவாங்க துடிக்கும் மனிதர்கள் மத்தியில் மன்னித்து வாழ்வது என்பது ஒரு மாற்று கலாச்சார வாழ்வு. தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை என்று வாழுகின்ற சமூகத்தில் தீமைக்கும் நன்மை என்ற மனப்பக்குவத்தோடு வாழ்வது மாற்று கலாச்சார வாழ்வு. இதய தெய்வப்புலவர் வள்ளுவர், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது 10 1 11 அத்தோடு நானும் ஒன்று என்று வாழுகின்ற வாழ்க்கை அல்ல. ஆற்று நீரோடு அடித்துச் செல்லப்படும் வாழ்வும் அல்ல. அது எதிர்நீச்சல் போடும் வாழ்வு. உலகின் மதிப்பீடுகளான அகந்தை, பொறாமை, பழிவாங்குதல் முதலியவற்றிற்கு மாற்றாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான தாழ்ச்சி, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு முதலியவற்றை முன்னிறுத்தி வாழும் வாழ்வு. கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாக உங்கள் உறுப்புக்களை அவரிடமே ஒப்படையுங்கள் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகள் நமது வாழ்வின் மேல்வரி சட்டமாக இருக்கட்டும். மன்றாடுவோமாக. இறைவா, இருளின் தன்மைகளான பழிவாங்குதல், வெறுப்பு ஆகியவற்றை புறந்தள்ளி ஒளியின் தன்மைகளான மன்னிப்பு, அன்பு ஆகியவற்றை எமதாக்க
எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ, மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ, இறைமையை தொலைத்தோ. மதங்களில் புதைந்தோ, மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ, இறைமையை தொலைத்தோ. உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்த உறவினை சிதைத்தோம். புதுயுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம், புதுயுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம். உன் புனித பலியிலே எமை இணைத்திடுவாயே, அருள் வாழ்வில் மகிழவே எமை மாற்றிடுவாயே. சிலுவை பலியில் சிறந்திட விரைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம்.